28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025. Hear real-world information instantly. News Global Library. உலகில் கிடைக்கப்பெற்ற முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சகோதரர்களே, தற்போது உங்களுக்கு தெரியும், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஓமானில் இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தை வளமையை விட சீரியஸான பேச்சுவார்த்தையாக காணப்படுவதாக அப்பாஸ் ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் இதற்கு முன்னால் நடந்த இரு கட்ட பேச்சுவார்த்தைகளும், அதாவது ஓமானிலும் அதுக்கு அடுத்தபடியாக நடந்த இத்தாலியிலும் நடந்த பேச்சுவார்த்தை, அது ஒரு இன்ட்ரடக்ஷன், அதாவது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை. ஆனால் தற்போது நடைபெறும் பேச்சுவார்த்தை அணு ஆயுத உற்பத்தியை தாண்டி மிசைல் மற்றும் ஏவுகணை உற்பத்தி சம்பந்தமாகவும் ஈரானோடு பேச்சுவார்த்தைகள் செய்வதாக தகவல்கள் கிடைக்கின்றது. ஆனால் ஈரான் அணு கட்டமைப்பு, அதாவது அணு செறிவூட்டல் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு மாத்திரமே தாங்கள் உடன்படுவோம் என்று பேச்சுவார்த்தையில் திடமாக உள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றது. மேலும் இந்த பேச்சுவார்த்தை முன்னையை விட மிகவும் காரசாரமாக அமைய காரணம் ஈரானின் துறைமுகத்தில், அதாவது பாரிய வெடிப்பு சம்பவம் ஒரு காரணமாக அமைந்துள்ளது. இது சதியா அல்லது தற்செயல் நிகழ்ச்சியா என்று ஈரான் ஆராய்ந்த போது இதுவரை கிடைக்கப்பெற்ற முடிவுகளின்படி எந்த ஒரு மிசைல் ராக்கெட் தாக்குதல்களுக்கும் இது உள்ளாகவில்லை. இருந்தாலும் மேற்படி வெடிப்பு சம்பவத்தில் இஸ்ரேல் மொசாட் மீது ஒரு சந்தேக பார்வை ஈரானுக்கு உள்ளது என்பது மறுக்க முடியாது. மேலும் இந்த வெடிவிபத்து நடந்த இடத்துக்கு அண்மையில் ஈரானுடைய IRGC கடற்படை தளம் அமைந்துள்ளதாக தகவல் கிடைக்கின்றது. IRGC என்பது ஈரானுடைய அலி கொமைனி, அதாவது ஆன்மீக தலைவருடைய படைகளாகும். இந்த வகையில் இவர்களுடைய கடற்படை தளம் அந்த துறைமுகத்துக்கு அண்மையில் காணப்படுவதாக தெரிய கிடைக்கின்றது. இருந்தாலும் இந்த வெடிவிபத்தில், அதாவது IRGC உடைய எந்த படைத்தளத்துக்கும் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்ற தகவல்களும் கிடைக்கின்றது. இருப்பினும் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்தும் 500க்கும் மேற்பட்ட பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் கிடைக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலைகள் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுவதால் அப்பேச்சுவார்த்தை ரொம்பவுமே ஒரு கருதியான பேச்சுவார்த்தைகள் போலவே செய்திகளிலிருந்து நமக்கு அறிய கிடைக்கின்றது. மேலும் இத்துறைமுகத்தில் நடந்த விபத்தில் இன்னும் அங்கு தீப்பிழம்பு வெளியேறுவதாகவும், கடுமையான கருநிறமான புகை வெளியேறி சிகப்பு நிறமான புகை வான்மண்டலத்தை அடைவதாகவும் செய்திகள் கிடைக்கின்றது. ஈரானிய தீயணைப்பு படையும் மற்றும் ஏனையவர்களும் சேர்ந்து இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர கடுமையாக போராடி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இதன்போது சில செய்தி நிறுவனங்கள் இந்த கருப்பு நிறமான புகை வலிமையான ஒரு விடயம், ஆனால் சிவப்பு நிறமான புகை தற்போது வெளியேறுவதால் இது அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் என்று சர்வதேச ஊடகங்கள் சில சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. அதாவது இந்த சிவப்பு நிறமான புகை என்பது சோடியம் பெட்கோலைட் என்ற ரசாயன பொருளுடைய தாக்கமே என்று சர்வதேச ஏஜென்சிகள் குறிப்பிடுகின்றது. சில காலத்துக்கு முன்னர் சீனாவிடமிருந்து ராக்கெட்டுகளையும் மிசைல்களையும் உற்பத்தி செய்வதற்காக இந்த ரசாயன பொருளை ஈரான் இறக்குமதி செய்ததாகவும், இதனால் இந்த வெடிவிபத்தின் போது வெளியேறும் இந்த சிகப்பு புகை சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோடியம் பெட்கோலைட் என்ற ரசாயன புகை என்று சில சர்வதேச ஏஜென்சிகள் கருத்து தெரிவித்து வருகிறது. ஆனால் மேற்படி விடயம் சம்பந்தமாக எந்த ஒரு பதிலையும் ஈரான் இதுவரை வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வகையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒரு முக்கிய பரபரப்பு செய்தி ஒன்றை தி யூட்டஸ் என்ற செய்தி நிறுவனம் வெளியாகியுள்ளதாக தகவல் கிடைக்கின்றது. இந்த யூட்டஸ் செய்தி நிறுவனம் குறிப்பிடும் போது, ஈரானில் இஸ்பஹான் நகரத்தின் நிலத்தின் மிக ஆழத்தில் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி தனது செய்மதி படம் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளதாக தி யூட்டஸ் என்ற செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டுள்ளது. அதாவது இஸ்பஹானில் நெட்டோன் எனும் அணு நிலைகளின் நிலத்தின் கீழே உடனடியாக பயன்பாட்டுக்கு வரக்கூடிய, அதாவது அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் காணப்படுவதாக தகவல் வெளியிட்டுள்ளதுடன், ஆகவே இந்த இடங்களில் அணுகுண்டுகள் தயாரிக்கப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தையும் யூட்டஸ் என்ற ஊடகம் தெரிவிக்கின்றது. எனவே இந்த இஸ்பஹானில் காணப்படும் நெட்டோன் அணு நிலையத்தை, அதாவது அணு நிலையத்தின் சுரங்கத்தை மறைத்தே வைத்துள்ளதாகவும், சர்வதேச அமைப்புகளுக்கு இதனை ஈரான் வெளிப்படையாக பார்ப்பதற்கு அனுமதி மறுப்பதாகவுமே இந்த யூட்டஸ் செய்தி நிறுவனம் செய்திகளை குறிப்பிடுகிறது. ஆகவே இந்த செய்தி இந்த பேச்சுவார்த்தையில், அதாவது அமெரிக்கா ஈரான் ஒமானில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தாக்கம் செலுத்தும் என்பதில் மறுப்பதற்கு இல்லை. ஏற்கனவே பல சமூக ஊடகங்கள் இந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை என்பது உலகுக்கு காட்டப்படும் வெற்று வேலை என குறிப்பிட்டிருந்தது. அதாவது ஈரான் ஏற்கனவே அணுகுண்டுகளை தயாரித்து விட்டதாகவே சமூக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தது. ஆகவே இப்போது இருக்கின்ற ஒரே வழியாக ஈரானுடன் மிதமான பேச்சுவார்த்தையை கொண்டு தப்பி செல்வதே அமெரிக்காவுக்கு சிறந்தது என்று குறிப்பிடலாம். சரிஞர்களை தொடர்ந்து அடுத்து வரும் முக்கிய செய்திகளோடு உங்களை மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் செய்தி சேவை.